இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் கூட கிபில் ஓயா திட்டம். இது அழகரையா வரப்போகுது. அப்போ உங்கள் உள்ள காட்டு விலங்கு முழுக்க எங்களுக்கு இப்பவே தொல்லை கொடுத்துட்டு இன்னும் கூடுதலாக எங்களை தான் ஆக்கிரமிக்கும். அரசியல் தலைமைகள் எல்லாம் தலையிட இல்லையா? அரசியல் தலைமைக்கும் தெரியாது, ஊர் மக்களுக்கும் தெரியாது, என்ன நடக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. இதுக்கு நீங்கள் ஒருத்தரும் போகலாது. போனால் அரெஸ்ட் பண்ணிடணும். வடக்கும் கிழக்கும் தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக பிரியும். கிழக்கு போகிறதா இருந்தால் முல்லைத்தீவிலிருந்து தென்மரபாவளியில் இறங்கி ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சிங்கள நாட்டை கடந்து தான் நீங்கள் போய் இங்கே புல்மூட்டைக்கு போய் திருவண்ணாமலையோ இல்லாட்டி மட்டக்களப்புக்கோ போக வேண்டிய தேவை வரும். தண்ணி நிற்குமே பிரத்தியால் போல காட்டால் போமே உங்கள் குளக்கட்டு மந்தத்துறையில் போடுறாங்க. இது குளக்கட்டு 2009 மட்டும் நாங்கள் இது செய்த காணி. எந்த இடம் இது திருவெச்சகுளம். இதை எங்களுக்கு புரஸ் வழக்க போட்டுவிட்டு சிங்களாக்களுக்கு இவ்வளோ காணியும் கொடுத்துருக்கு. அப்புறம் இவ்வளோ காடு அழிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அந்த கரையாக பிடிச்சி அவங்க வரைக்கும் அழிச்சிருக்காங்க. கிபிலோயாண்டு நேரடியாக எங்களுக்கு சொல்லாமல் பெரிய கட்டி குளத்துக்களை அபிவிருத்தி என்ற ஒரு போர்வையில் தான் நகர்த்தினமே தவிர, ஆனால் கிபிலோயா திட்டம் மட்டும் நேரடியாக எங்களுக்கு சொல்லினமில்லை. தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு குழு திடீரென்று பெரும் கத்திகள், பெரிய பெருங்கத்திகள், காட்டு கத்தின்னு சொல்ல பெருங்கத்திகளோட திடீரென்று எங்களை நோக்கி ஒரு குழு கொண்டு வந்தது. முதல்ல ஒரு பைக்கில் 2 பேர் வந்தவங்க 2 கத்தியோடு வந்தாங்க. வந்தோன்னே இதில் இறங்கினவங்க என்னத்துக்கு இதில் இருக்குன்னு கேட்டாங்க. நான் வானம் பார்க்க நிற்கிறேன்ட்டுன்னு உங்கள் ஆறாறு போகணுன்னு கேட்டாங்க. இதுன்னு வெடிவச்ச கல்லுன்னு வெடிவச்ச கல்லுன்ற மலையில் நாங்கள் பார்த்த விஷயம் தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. இதை கொண்டு இங்கே கானாட வடிவத்தை ஒரு பக்கம் எழுவே இல்லை. கொஞ்சம் வெளிச்சு விடுங்க. கானா கிபிலோயா எங்களுக்கு வேண்டுமென்றால் இங்கிருக்கின்ற குளங்களை புனரமைத்து தாருங்கள், இங்கே நாங்கள் விவசாயம் செய்து கொள்கின்றோம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ பேசு பொருளாக இருக்கிற விஷயம் எங்களோட தமிழ் மக்கள் மத்தியில் இதற்கு முன்னர் இன அழிப்புங்கிறது ஒவ்வொரு விதமாக நடந்து வந்து கொண்டிருக்கு. இறுதியாக எங்களுக்கு இன அழிப்பு நடந்தது என்றால் முள்ளிவாய்க்கால் பகுதியில் வைத்து கொத்து குண்டுகளாலும் எறிகணைகளாலும் இரசாயன ஆயுதங்களாலும் எங்கள் தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். அந்த யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் இப்போது இந்த இன அழிப்பு இன்னும் ஒரு விதமாக நடைபெறுகிறது. குறிப்பாக வனவள திணைக்களம், அதே போன்று இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற இன்னும் ஒரு போர்வை, இன்னும் ஒன்று பௌத்த பிக்குகளினுடைய அட்டகாசம். இந்த விடயங்களினால் இப்போது இன அழிப்பு அல்லது இனத்தை கரவறுக்கின்ற வேலைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் கூட கிபில் ஓயா திட்டம் என்ற ஒரு கிபில் ஓயா திட்டத்தினூடாக தமிழ் மக்களினுடைய பல காணிகள், தமிழ் மக்களுடைய வயல் நிலங்கள், தமிழ் மக்கள் பூர்வீகமாக இருந்த நிலங்கள் அத்தனையுமே ஆக்கிரமிக்கப்படுகிற தன்மை தான் காணப்படுது. இந்த இடத்திற்கு தான் இன்றைக்கு நாங்கள் தொலைதூரம் பயணித்து வந்திருக்கிறோம். குறிப்பாக வெடுக்குநாரிமலை பகுதியைச் சேர்ந்த இடங்கள், இங்கே வெடி வைத்த கல்லு போன்ற இடங்கள், பல இடங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். கிராம மக்களையும் சந்தித்து அவர்களோட நிறைய விஷயங்கள் உரையாட போகிறோம். இதில் மிக முக்கியமானது இந்த உலகத்தில் ஆக்கிரமிப்புகள்ங்கிறது தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கு. குறிப்பாக ஆங்கில, அதாவது மேலத்தையர்களுடைய ஆக்கிரமிப்பு என்பது பல இனங்களை இல்லாமல் செய்திருக்கு. இதில் மிக முக்கியமாக இன்றைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கொண்டு அந்த பூர்வீக மக்கள் இன்றைக்கும் இல்லை. காரணம் வெள்ளையர்களுடைய ஆதிக்கம். அதே போன்று தென் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அங்கே இருந்த செவ்விந்தியர்களோ அங்கிருந்த பூர்வீக மக்கள் இன்றைக்கு இல்லாமலே போயிட்டார்கள். அதே போன்று ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலும் ஒரு ஆதிக்க சக்தி அதாவது பலம் குறைந்த இனத்தின் மீது பிரயோகித்த சக்தியினால அந்த இனமே அழிக்கப்பட்ட நிலை காணப்படுது. அதே போன்ற ஒரு நிலை, குறிப்பாக ஹிட்லர் இவ்வளவு பெரிய ராட்சியம் உலகத்தையே ஆட்சி செய்வதற்கு அவர் நினைத்ததனுடைய மிக முக்கியமான காரணம் இந்த அவர்களுடைய நாடு ஜெர்மனியர்களுக்கான தேசத்தை உருவாக்க வேண்டும் அல்லது ஜெர்மனியர்களை மென்மேலும் பெருகச் செய்ய வேண்டும், அவர்களுக்கு இடப்பற்றாக்குறை ஏற்படுகின்றது என்ற ஒரு தாற்பரிகம்தான் ஐரோப்பிய நாடுகளினுடைய பல பகுதிகளை ஹிட்லர் கைப்பற்றினார். இதே போன்றுதான் இன்று சிங்கள அல்லது பௌத்த சிங்கள அதிகாரம் அல்லது அடக்குமுறை என்பது தமிழர்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட விதமாக தங்களுடைய செயற்பாடுகளை அல்லது தங்களுடைய காய் நகர்த்தல்களை இன்று அல்ல 1960ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாகவே செய்து வருகின்றார்கள். அந்த 1960ஆம் ஆண்டு என்றால் 5-6 தலைமைகள் கடந்தும் இன்றும் அது தொடர்ச்சியாக விதை எங்கோ போடப்பட்டிருக்கின்றது, இன்றும் அது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதன் ஒரு அங்கம் தான் இந்த கிபில் ஓயா திட்டம். இந்த கிபில் ஓயா திட்டத்தினால் ஒட்டுமொத்த, அதாவது இந்த வவுனியாவினுடைய வடக்கு பகுதியே ஒட்டுமொத்தமாக
இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது என்பது இங்கிருக்கின்ற மக்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இதை பற்றி தான் இன்றைய தினம் மக்களோடு சென்று உரையாட போகிறோம். எங்களுக்காக அவங்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நேரத்தையும் அவங்க எங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய பூர்வீக நிலங்கள் எப்படி இந்த தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம், அதே போன்று பௌத்த பிக்குகளுடைய செயற்பாடுகள், இந்த கிபிலோயா திட்டம், அதாவது மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்று வந்த கிபிலோயா திட்டத்தினூடாக எப்படி பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை எங்களுக்கு சொல்ல போறார்கள். வாங்க அவர்களுடைய சென்று முழு விடயங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். தாயகப்பன் 3 தலைமுறை இங்கே கூழாங்குளத்தில் வாழ்ந்தார்கள். அது நாங்கள் பிறந்தது வந்தெல்லாம் விடுவிச்சா இல்லை. உங்களோட முதல் தலைமுறை அப்பாண்டி அப்பா அப்படியே அப்படியே வாழ்ந்தார்கள். கூழாங்குளம் இல்லை, கூழாங்குளம் அந்த காணிகள் குடியிருப்பு காணிகள் முழுக்க அறுதி காணிகள். ஒரு ஆவணமோ ஒன்றுமோ ஒரு திட்டையும் இல்லை. அப்போ நாங்கள் அவையே சொல்கிறத கேட்டு தான் இப்படி திருவச்ச குளம், இந்த குளத்துக்கு பேர் திருவச்ச குளம். திருவச்ச குளத்தில் காணிகள் இங்கே இருந்துட்டு போய் வெள்ளாமை செய்து வந்தார்கள். அந்த குளம் உடைச்ச கையோட அவையில் அந்த இதை விட்டுட்டோம். முதல் தமிழன் குளம் எங்கே உடைக்குதோ அதைத்தான் முதல் சிங்களம் கட்டுறது, கட்டி தமிழனுக்கு செய்யுங்க விவசாயம் செய்ய விடுறது. இப்போ அந்த இதில் எங்கட சனம் அந்த குளம் உடைச்ச கையோட விட்டுட்டோம். விட்ட கையோட அப்படியே இந்த காணிகளெல்லாம் அப்படியே காடாகி எங்களுடைய அவையிலம் வயது எல்லாம் மோசம் ஒரு தடவை அப்படியே வலிக்கிட்டு வடிஜெல்லு வந்து குடியேறினது. அங்கே வடிஜெல்லையும் காணி. அப்போ அங்கே இவங்க தான் அவையில் மாறி மாறி தொழில் செய்கிறது. தொழில் செய்து இந்த எல்லோரும் வடிஜெல்லுக்கும் வந்துட்டுனான். வடிஜெல்லுக்கு வந்து ஒழிய அப்புறம் கொஞ்சம் பேர் சிவமாவடு போய் இந்த அது குழந்தை தானே சிவமாவடு அங்கே போய் குடியேறிக்கணும். அவைக்கு இங்கே காணியெல்லாம் கிடக்குது. அங்கே ஈச்சங்குளத்துக்கு கிடக்குது, இங்கே கூழாங்குளத்துக்கு கிடக்குது, வெடிக்கல் கிடக்குது. எல்லாருக்கும் காணி பூமி கிடக்கு. இந்த பிரச்சனைகளை நாம் துவங்கி முடிய எல்லாரும் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு குடும்பமாக வெளியேறினான் வெடிக்கல் விட்டு. ஆமாம், முதல் வெடிக்கல் தான் விக்டர் ஃபண்ட் துவங்கினது. அப்போ அதுக்கு பிறகு தான் இப்போ வடிவச்ச கல்லில் சனமே இல்லை. அப்படியா? இப்போ சனமே இல்லை. இப்போ வந்து காணிகள் வெளியாக்குனோம். இப்போ வெளியாக்குற சிங்களாக்கள் இல்லை தமிழாக்கள். இப்போ போகும் நம்ம. அவை தமிழாக்கள் தங்கட காணிகளை வெளியாக சொல்லி ஆளுநர் மீட்டிங் வச்சு இது சொன்னது. அப்போ வந்து அவை உழவு காணிகளையும் வெளியாக்கி திரும்ப இருக்கிறதுக்கு. அப்போ அதுக்கு தான் அரசாங்கத்தோட கட்சி உதவி செய்கிறேன்னு சொல்லிக்கிறார் ஆளுநர். அப்போ அந்த இதெல்லாம் இப்போ சனம் வந்து தங்கட காணிகளை வெளியாக்கணும். அப்போ வார 12ஆம் தேதி இந்த டிஓ அவையெல்லாம் பெருமா. அப்போ அவையோடைய அவையோடைய கதைச்சு என்ன மாதிரி என்று ஆனவெளி எல்லாம் கொடுத்து இல்லாமல் சொல்லிக்கணும். இந்த காணியெல்லாம் வெளியாக்க முடியாது, தொழிற்சிறக்கூடிய ஆனை வேலியெல்லாம் போட்டு ஒழுங்கு செய்து எல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் சிங்களாக்கள் துப்புரவாக்கின காணி வடிவச்ச கல்லில் வந்து அது என்ன மாதிரி? இல்லை சிங்களாக்கள் வடிவச்சலுக்குள்ளே துப்புரவாக்கல. தமிழாக்கெல்லாம் முழு பேரும் துப்புரவாக்கின காணி. ஆனால் அந்த ஆமி கேம்ப் பிடிச்சி வச்சுருக்க காணி எங்கட காணியும் மாமியார் காணியும் முன்னு பூரா வருது. அவைய காணிக்கு 2 பேர் காணிக்கு என்ன இப்போ இந்த ஆமி கேம்ப் இருக்குது. அப்போ நாங்கள் அது வந்து என்ன இந்த மாறி தோட்டம் செய்கிறது. மாறி நேரம் இருக்க பூசணிகள் கத்திரிகள் வெண்டிகள் சொல்லி மாறின கால பயிற்சியக்க. அப்போ அதுகளையும் எல்லாத்தையும் விட்டாச்சு. அதில் கேட்க போனால் எனக்கு நம்மள ஆதாரங்களை கொண்டாங்க. அதான் கவனம் சேருது. சூரி சேரு ஆதாரங்களை கொண்டாங்க. அப்படின்னா எங்களுடைய ஆதாரம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, தமிழ் மக்களின் காணிகளையோ இதுகளையும் தீர்த்து அவையின் பிரச்சனையை பாபம் கொண்டு போக எந்த ஒரு அரசாங்கமும் என்ன முயற்சி எடுக்கல. இப்படியே அங்கே அந்த விழாத்திரியால் வந்து இப்படியே வந்து இந்த கொட்டல் கரையால் வந்து இப்படியே போகுது அந்த கல்.
அந்த கிவிலோயா கல் கிவிலோயாக போடப்பட்ட கல் மக்களோட காணிக்குள்ள மக்கள்கிட்ட காணிக்கெல்லாம் போகுது. மற்ற நீ அங்கால கிடக்குது, அதையும் நான் காட்டுறேன். வயலுக்கு நடுவில் வருது அது. வயலுக்கு நடுவால் வருது. மற்ற இஞ்சாலே இது மட்டும் தண்ணி வருமெண்டா எங்கள்கிட்ட கூழாங்குள தண்ணி வந்து இந்த ஆற்றுலேருந்து தான் பெறப்போகுது. உங்களாலையும் பயிர் செய்யலாம் போடும். ஏன்னா முழுக்க தண்ணிலாம் முழுக்க போகுது. எத்தனை ஏக்கர் வரைக்கும் இந்த கிவிலோயா உள்ளே வந்தால் இல்லை என்ன அழிய போகுது? முற்றுமுழுதாக அழிய போகுது. முற்றுமுழுதாக அழிகிறேன்னு சொன்னால் கிவிலோயா கட்டுவினமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஹெக்டேர் நிலம் இல்லை ஒட்டுமொத்தமாக தண்ணிக்கு போகிறது கிடக்கிறது. இப்போ காணி மட்டுமன்று இல்லை, காடும் சேர்ந்து காடும் அழியுது. கிட்டத்தட்ட அப்படி வரும். 10,000 ஹெக்டேர் நிலங்கள் இந்த இதுக்குள்ள கல் போட்டிருக்கா? கல் என் காட்டுறேன். இன்னும் ஒரு குளம் மூட்டுக்குள்ள மட்டும் காடு. இதெல்லாம் சனங்கள் இருக்குது தானே? சனங்கள் இருக்குது. அப்பாவுக்கு இதெல்லாம் விவசாய காணி. இந்த இடம் அப்போது இந்த மக்கள் ஆனால் விவசாயம் மேற்கொண்டு இருக்கும். விவசாயம் மட்டும் நடந்து கொண்டிருக்கு, வந்து செய்துட்டு போயிடும். சனம் இல்லாமல் போன காரணம் என்னங்க? இங்கே இருக்கைகளில் ஒளிஞ்சு போன சனத்தை இன்னும் குடியிருது இல்லை, திரும்ப குடியமர்த்த இல்லை. இதுவும் வந்து நாங்கள் மீள குடியமராக இதுவும் இராணுவம் தான் பயிர் செய்ய கொண்டிருந்தது. நாங்கள் வந்து கட்டணம் இது உங்களோட இல்லை வெங்கடாகண்டேன்னு சொல்லி நாங்கள் பலாத்காரமாக ரெண்டு உறுதிகளை காட்டிக்கிட்டு தான் ஒரு அளவுக்கு போய் தெரிவித்தோம். ஏற்கனவே இதுக்குள்ள ஒரு கச்சச்சம்பளம் குளமண்டம் ஒன்று இருக்குது. அதையும் தமிழ் கிராமம் தான், தமிழாக்களுக்குரியது. அது ஏற்கனவே அவங்களே எடுத்துட்டாங்க. யார் எடுத்துக்கொண்டது? சிங்கள மக்கள். சிங்கள மக்கள். அது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இந்த படித்த வாலிபர் சங்கம் வந்து சொல்லி அந்த அதில் வந்து செய்து கொண்டு இருந்தது. அந்த இட பயிர் வாழ போனாக்கள் வந்து மீள வேறு அதுதான் முழுமையாக அங்கே சிங்களமயமாகப்படும். அங்கே சனத்தை கொண்டு வந்து குடியிருத்துட்டாங்க. இப்போ அங்கே புத்தபிக்கு ஒரு ஆள் இருத்தி குளத்தை இன்னும் பெருசாக கட்டி வயல்கள் கொடுத்து வயல் செய்ய கொண்டிருக்காங்க. இதை நீங்கள் கொடுங்க. அப்படி எத்தனை குடும்பம் இருக்குமாங்க எங்கே நீங்கள் சொல்கிற இடம் புத்தகத்துக்கு தமிழர்கள் காணியை பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்கிறோம்? அது இப்போ சிங்கள மக்களான இருக்கு நாம். அப்போ புத்தபிக்கு இருந்து கொண்டு தான் அதை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரு அங்கே. அதால் இப்போ நாங்கள் இப்போ போனால் கூட அங்கே விட மாட்டாங்க, உள்ளுக்கு போகிறாங்க. விசாரிப்பாங்க. இந்த குளத்தை கட்டி இப்போ அவங்களுக்கே கொடுத்து அவங்களே செய்துறாங்க. இப்போ அதுகளை செய்து கொண்டு தான் இப்போ எங்கட இந்த காணிகளையும் ஆக்கிரமிக்கிறக்கூடிய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை ஊராக பக்கத்து. இப்போ இந்த திட்டத்தால் இந்த கிராமம் மட்டும் இல்லை, அயல் கிராமங்களும் பாதிக்கப்படுது. இந்த கிவிலோயா திட்டத்தால் பாதிப்புன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? என்ன பாதிப்பு வரும்? அப்படி வரக்கூடிய பாதிப்புன்னு சொன்னால் என்ன? வவுனியா வடக்கில் 1/3 பகுதி நிலத்தை இந்த கிவிலோயா திட்டத்தால் பாதிக்கப்படும். இது வந்து அழகரையாக வரப்போகுது. அப்போ உங்களில் உள்ள காட்டு விலங்கு முழுக்க எங்களுக்கு தொல்லையை கொடுத்துருக்குது. இன்னும் கூடுதலாக வந்து எங்களை தான் ஆக்கிரமிக்கும். மற்றது எங்களோட தமிழ் தொல்லியல் ஆதாரங்களும் இதுக்கு அளிக்கப்படுது. 47க்கு மேற்பட்ட தொல்லியல் ஆதாரங்கள், தமிழ் தொல்லியல் ஆதாரங்கள் இருக்குது. அது எல்லாம் அளிக்கப்படுது. கண் கொடுத்துருக்கோடா? இல்லை யானவேலி. மகாவலி வந்து சொல்லிப்படுது, இது மகாவலிக்குரிய காணி, நீங்கள் இது கொண்டு செய்யலான்ட்டு. அப்போ இது நாங்கள் பூர்வீகமாக செய்து கொண்டிருக்கிற காணி. மகாவலிக்கு என்ன விளைஞ்சு? அப்போ உங்களை இதை இனி வயல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல இல்லை? வயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அதை மறைக்க வேண்டாம்னா நாங்கள் வயல் செய்யாமல் விட்டுட்டு போகத்தானே இருக்குது. மற்ற இந்த கிவிலோயாண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் விட்டு போகிறாங்க. எப்படின்னு தண்ணி பிடிக்கும். இவேண்ட எல்லாம் வந்து இதோட மட்டும் நிற்காது. கல் போடுறதாரு? கல் போடுறது வந்து மகாவலி என்று சொன்னால் மகாவலிக்கு போய் கேட்டால் மகாவலி தாங்களுக்கு அதுக்கு தாங்க முடியல அந்த கல். ஆனால் மகாபலி அபித்திரி சபை தான் போடுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அவையிட்டே மேய்க்கிறேன் அவை சொல்லினா எங்களுக்கும் அந்த கல் போட்டதுக்கும் சம்பந்தம் இல்லையா. ஆனால் இப்போ கிவிலோயா திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது மகாவலின்ற ஒரு கிளை நிறுவனம் என்று அண்ணன் தம்பி மாதிரி என்று சொல்லினோம். அப்பயே நான் எங்களுக்கு உண்மையை மறைச்ச அந்த கல் போடைக்க அதுதான் இதுன்ற தெளிவு வந்து எங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் தெரிஞ்சிருந்தா நாங்கள் முதலே கல் போடைக்க மறைச்சிருப்போம். அதற்கு விளங்கூட. கல் எப்போ போடப்பட்டது? இது 2021 போடும்போது எங்கள் அரசியல் தலைமைகள் எல்லாம் தலையிட இல்லையா?
அரசியல் தலைமைக்கும் தெரியாது, ஊர் மக்களுக்கும் தெரியாது, என்ன நடக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. சாதாரணமாக நாங்கள் நினைக்கிறது இப்போ சேவை டிபார்ட்மெண்டாலே வளர்ந்து கொண்டு போவாங்களான்னு, அதை மாதிரி தான் நாங்கள் சாதாரணமாக நினைச்சது. ஆனால் இதுக்கு தானே அளக்குறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அந்த கல்லு இந்த கல்லை போடுறதுக்கு எப்படி உங்களோட டிஎஸ் அவங்களோட தலை ஒருத்தரும் ஒருத்தர் தலையிடு. இதுவும் இல்லை. அப்போ இது அப்படியே ரெண்டு தனித்துவமாக வன யுவராசிகள் அந்த திணைக்களம் தான் இந்த கல்லு தட்டாக்கள். அதான் அவன் ரகசியமான முறையில் செய்து கொண்டு தான் இப்போ தானே இந்த மைப்பை வெளியிட்டுக்கிற அந்த நாங்கள் இந்த பிரச்சனையை கிளப்பி முடிய. அதுக்கு முன்னாடி இந்த மைப்பை வேற இல்லையே வெளியாக. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கேட்கத்தான் இது 2001ஆம் ஆண்டு நாங்கள் புரஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் மகாவலி அதிகார சபைக்கு காட்டையும் நாங்கள் அவைகிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம்னு சொல்லி பிரச்சனை எழும்பினா புற கேட்கத்தான் இந்த உண்மை தெரியுது. அப்போ மகாவலியும் புரஸ்காரம் காய்ச்சி கொண்டு வந்தால் அப்போ எங்களுக்கு என்ன தெரியுமோன்னு தெரியாது. இது புரஸ்கல்ல அதில் ஒரு கல். இதுதான் அந்த இல்லை இது வந்து வனவளப்பதுன்ற கல் புரஸ்கல். இதுக்கு அங்கால நீங்கள் ஒருத்தரும் போகலாது. போனால் அரெஸ்ட் பண்ணிடணும். கைது. ஆனால் இதுக்கு அங்கால சனத்தில் காணி இருக்குது. அப்படியா? எங்கிட்ட காணி இருக்குது, சிங்களாக்கள் செய்யணும், அவைக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்பயும் சிங்களாக்கள் வயல் வச்சுக்கிறாங்க. அங்கெல்லாம் நீங்கள் எந்த காணி கிடக்கு எப்படியாவது எங்களை வெளியேற்றணும்னு தானே வேண்டிய இலக்கு. அப்படி நீங்கள் சொல்லுங்கள் வெளியேற்றப்படுவோம். எத்தனை குடும்பம் வரைக்கும் இதில் பாதிக்கப்படும்? இதில் வந்து 4 கிராமம் பாதிக்கப்படும். குடும்பத்தை ஒப்புட விட 4 கிராமம் பாதிக்கப்படும். மற்ற இதுக்குள்ள இந்த கிராமத்தோட ஒப்புடைக்கு ஒரு 1000 குடும்பம் வாழ்வாதாரம் இல்லாமல் போகும். குடும்பம்னு பார்த்தா 1000, ஆனால் பாதிக்கப்பட ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் எங்களை வடக்கு நோக்கி அவங்களோட குடியேற்றம் கிராமத்தின் காணி மட்டும் இதில் பாதிக்கப்பட போதில்லை. அயலூர் கோயில்புளியங்குளம் அங்கால மருதோடையில் கொஞ்சம் இடம் காட்டுப்போசம் கூட முழுமையாக குடியிருப்பு நாவலர் பாகம் முழுமையாக குளத்துக்கே போகுது. மற்றது அங்கால என்ன பட்டிக்குடிப்பு தனிக்கல் வரைக்கும் போய் அப்படியே முல்லத்தி மாவட்டம் கொக்குத்தூர் வரைக்கும் போகுது. கொஞ்சம் அங்கேயும் பாதிக்கப்படுது. இது என்ன பேருந்து? இது சம்மளையாறு. இதையும் மறிச்சு மற்றது இல்லை மற்றது இந்த தண்ணியெல்லாம் போய் விழுற ஆறு சூரியநாத்தில் போய் விழுது. அந்த சூரியநாத்தை மறைச்ச கையோட இதுகள் எல்லாம் மூடி நிற்கிறது தண்ணி. அப்போ இந்த ஆறும் அதுக்குள்ள வரும். அதுக்குள்ள சேர்த்து அந்த அணையிற பாடி இது அந்த தண்ணி கொள்ற இடம் இதெல்லாம் சேர்த்து இந்த ஆறே தெரியாது. அப்போ இந்த ஆறெல்லாம் போகுது. அங்கே கல் அங்கே இல்லை கிடக்கு, அந்த எல்லைக்கல். எங்கட இங்கே விடுற தண்ணி முழுக்க அவங்களுக்கு தான் போகும். தண்ணி கூட அங்கே தான் போகும். ஓ களி இதை மறைஞ்சு கட்டினால் எக்கச்சக்கமான காணி விவசாயம் செய்யலாம். இது மறைப்பு இருக்கு, அதில் மறைக்கிறாங்க. விளைச்சிட்டதுக்கு புரஸ்காரங்களுக்கு அனுமதி தெரியல. இந்த அர்த்த மறைச்சா ஒரு பயிற்சியை செய்யலாம். அப்போ நாங்கள் மறைச்சி கட்டுறதுக்கு அனுமதி தெரியல. ஆனால் அங்கே மூதாதையர் இதை மறைச்சி தான் செய்திருக்கணும். இந்த ஆற்றை கட்டி நாங்கள் முதல் இதெல்லாம் காணியல், இதெல்லாம் காணி. 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் வந்து அது குருநாகல்லேருந்து இங்கே வந்த ஆக்கள் இடம்பெயர்ந்து வந்த ஆக்களுக்கு இங்கே காணி கொடுத்தது. இங்கே இருந்து சன்னத்தை எங்கள்கிட்ட தமிழ் எம்பி மேர் சிவசிதம்பரம் தமிழ் எம்பி மேர் கொண்டு வந்து தான் இங்கே எங்களுக்கு வெளிஜையில் இருக்க விட்டு அப்புறம் அவைகளுக்கு நாங்கள் இந்த காணியில் வெட்டு கொண்டு சொல்லி அதற்கு நாங்கள் ஊக்கம் கொடுத்து வெட்டி அதுக்கு வெள்ளாமல் செய்தது. என்னத்துக்கு அங்கே சனத்தை கொண்டு வரணும்? இனக்கலவரம் கொண்டு வந்தല്ലോ அதுக்குள்ள அங்கே இருக்கலாது. இப்போ பயத்தில் வெட்டு கொத்துக்கள் நடந்தது. தமிழ் சனம் முழுக்கலும் வந்த சனம் முழுக்கலும் வெட்டுக்காயங்கள் அங்கே அறுத்து இங்கே அறுத்து இப்படியே முழுக்கினம் வந்து எல்லாம் காயங்களோட மருந்து கட்டினோடய இங்கே ஒன்று எல்லாமே லொரியில் ஏற்றி வந்து பறிச்சு இருக்கு. அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்கள் இருக்கு. நம்ம இப்போ மிஞ்சம் ஒரு பெரும் இல்லை, குறிப்பிட்ட அளவு இருக்குண்ணா இருக்குது. அவன் காணி தான் இதுக்கு முக்கியமாக கிடக்குற காணி. கொஞ்சம் கூட இந்த காணி இந்த காடா கிடக்குறது வந்து அவன் காணி. அவையில் வெள்ளாமல் செய்த காணிகள். அப்போ வெள்ளாமல் செய்து இந்த பிறகு வந்து 84 இந்த பிரச்சனை எல்லாம் இங்கே வந்து
ஆமி வந்து வெளியில் வந்து 2 பேரை பிடிச்சிடும் எங்களுடைய எத்தானையும் இஷ்டப்பாட மகன் ஒரு ஆள் அது என்ன பேர் மச்சான் முடியும் 3 பேரையும் பிடிச்ச கையோடு ஒரு குடும்பமாக நாங்கள் வெளியேறதும் வாரதும் போகிறதும் இப்படியே இருந்து எல்லாம் அல்லோலப்பட்டு காணிகண்ட பேப்பர்களும் இல்லை காணிகளில் துண்டுகளும் இல்லை நின்ற மாடுகள் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வலிக்கிட்டானே எல்லாரும் வெளியில் விட்டு இங்கே ரெண்டு மாடுகள் முழுக்க சிங்களாக்கெல்லாம் வந்து சாட்சின்னு போனது உதை சொல்கிறீங்க வெளியில் கிடந்த கட்டடங்கள் இருந்த ஓடுகள் மற்ற இந்த நிலைகள் இதெல்லாம் தமிழ்ச்சானம் எடுக்கிற சான்ஸ் இல்லை எல்லாம் முடைச்சி எல்லாமே இதுக்கு விடாங்க பாருங்கவன் இப்போ இஞ்ச ஓடு தயாரிக்கும் முதல் இந்தியாவிலான ஓடு கொண்டு வந்து வீடு கட்டுறது அப்படி ஒரு வீடு இந்த கிராமத்தில் இருந்தது இந்தியன் ஓட்டுலேயே பேரடிச்சு தான் இருந்தது அந்த வீடு கூட இப்போ இல்லை கடைசியில் தான் இல்லை எல்லா விதத்தாலேயும் கதைக்க கூட சுதந்திரம் இல்லாத நிலைமை வரும் இப்போ இனி தமிழன் மகாபலின்ற கல் நான் வடக்கெல்லாம் ஆனால் இது அவ தான் வந்து போட்டது ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியும் இந்த கிபிலோயா திட்டத்துக்கு இப்படியும் ஒரு நடைமுறை இருக்கு இந்த நேருக்கு அப்படியே கல் காட்டுக்குள்ள அங்கே இல்லை இப்படியே போகுது இந்த ரோட்டுக்கு இஞ்சாலே எல்லாம் தமிழ்நாட்டு காணி அப்போ இந்த பக்கம் அது காடு அரச காடும் அதுக்கே காணிகள் கிடக்கு தமிழாக்கின காணிகள் புட்டி காணியை விட்டுருக்கணும் பள்ள காணியை அமலாத்தையும் தண்ணிக்க முள்ளடியோ இது மூலத்தையும் குடிக்கட்டும் செய்ய போயிடும் சிங்கள மக்களை தான் செய்யும் தமிழருக்கு காணி என்ற கதைக்கு இடம் இல்லை ஒன்றுமே அப்போ தமிழர்கள் காணியை தண்ணிக்க மூழ்கடிச்சிட்டு சிங்கள மக்களை குடிக்கட்டே போயிடும் நீங்கள் எழும்பி வேறங்கையும் போங்க தாங்க இதான வீரத்துக்கு நாங்கள் கடலுக்காக போய் குதிக்கணும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி வருது கிபிலோயாங்கிற ஒரு நீர்த்தேக்கம் அல்லது கிபிலோயாங்கிற நதி ஒன்று வந்தால் விவசாயத்துக்கு வடக்குக்கு நல்லம் அல்லது இங்கே இருக்கிற மக்கள்லாம் விவசாயத்தில் செழிப்பாங்க என்ற ஒரு கேள்வி வருது இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க நாங்கள் அபிவிருத்தியை மறக்கிற ஆட்கள் இல்லை அபிவிருத்தியை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனபடியாக அபிவிருத்தி என்ற போர்வையில் எங்கெண்ட பூர்வீக காணிகளை தண்ணிக்க தாக்குறதை நாங்கள் விரும்ப மாட்டோம் இப்போ அதான் இப்போ கிபிலோயாங்கிற திட்டம் ஒன்று அதோட நோக்கம் வந்து உலர் வலயங்களில் இருக்கிற விவசாய நிலங்களை செழிக்க வைக்கிறங்கிற ஒரு திட்டம் அவைய சொல்லுவேன் அது அவங்க சொல்கிறேன் அவை அப்படி சொல்லிக்கொண்டு அவையின் திட்டங்கள் வேறு விதமாக இருக்குது என்ன விதமாக இப்போ இதில் நீர்த்தேக்கத்தை எங்கெண்ட தமிழாக்கண்ட காணி அமலத்தை நீர்த்தேக்கத்தை வச்சுக்கொண்டு புட்டி பக்கத்தால் சிங்கள குடியேற்றம் செய்ய போயிடும் இதான் அவன் அடிப்படை நோக்கம். ஆனால் வெளியாக்கண்ட பார்வைக்கு சொல்கிறது என்னென்னு சொன்னால், நான் இது உலர் வலயத்திலிருந்து வர தண்ணியை நாங்கள் சேமித்து வச்சு செழிப்பான விவசாயத்தை செய்யணுமெண்டு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சிறு குளங்கள் கிடக்க அந்த குளத்தை கட்டித்தரலாம் தானே அரசாங்கம். 5000-6000 ஹெக்டேர் நிலத்தை பிடிச்சி தண்ணியை மற்றது இந்த இதுக்கு எல்லாம் இதுக்கு நிற்கிற யானை என்ன செய்ய போகுது, மான் என்ன செய்ய போகுது, மரை என்ன செய்ய போகுது, முயல் என்ன செய்ய போகுது, கரடி என்ன செய்ய போகுது, பாம்பு என்ன செய்ய போகுது. அப்போ இம்மனாதம் இந்த 5000 ஹெக்டேர் நிலத்துக்குள்ள இந்த மிருகம் முழுக்க குடிமனைக்க வந்தால் ஊர்மனைக்கு என்னென்னு மனுஷர் வாழ்கிறது ஏன்னா எங்களுக்கு தான் பெறப்போகுது. ஏன்னா அந்த தான் தண்ணிக்கே இருக்க இல்லாது மிருகங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஆக்கிரமிக்க போகுது. அப்போ அரசாங்கம் எங்களை இப்போ இதை கட்டுமாக இருந்தால் நாங்களும் அரசாங்கம் சொல்ல தேவையில்லை, எங்களை எழும்பி போக சொல்லி நாங்களாம் எழும்பி போகத்தான் இருக்கு. தண்ணி வந்துடும். மிருகங்களும் அவன் மிருகத்துக்கு நாங்கள் அங்கே ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சுருக்கோம், வந்த அரவணைச்சி சாப்பாடு கொடுக்குறோம். மற்றது திட்டத்தில் எங்களுக்கு சந்தேகம் வர காரணம் என்னென்றால் இந்த கிராமத்து மக்களோ எங்களோட பிரதிநிதிகளோட இவன் முன்கூட்டியே எதுவும் கலந்தாலோசனையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தன்னிச்சையான முடிவெடுத்து செய்யணும். அதான் இன்னும் எங்களுக்கு வலுவாக இருக்கு. ஆனால் இதில் வந்து ஒன்று கடற்தொழில் அமைச்சருடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன் நான். இது தங்கட காலத்தில் போடப்பட்ட திட்டம் இல்லைன்னு ஒரு கதை. இது மஹிந்த ராஜபக்சே 2011ஆம் ஆண்டு போட்ட திட்டம். இது மஹிந்த ராஜபக்சே சரி, அற்ற காலத்தில் திட்டத்தை போட்டாலும் அதில் வர்றது சரி போல நன்மதின்மையை பார்த்துத்தானே ஒரு அரசாங்கம், ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்னத்தை செய்யும். ஒரு இன்னும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணிக்கு தாழ்வானு போட்டு நான் எந்த காணி புட்டியில் இருக்கன்னு போட்டு அவனுக்கு தண்ணியை விடையிலாதானே. அப்போ அவனும் மனுஷன் தானே, அவனும் வாழத்தானே வேணும். அப்போ அந்த அளவுக்கு எங்களை அரசாங்கம் யோசிக்குதில்லை. இப்போ எங்கெண்ட காணி எங்கெண்ட வாழ்வாதாரத்தை அழித்து நீங்கள் தண்ணியை தேக்கி போட்டு மிச்சாக்கள் செழிப்பாக வாழணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? சரிதான், நீங்கள் சொல்லுங்கள். மற்ற சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரியா அவையும் மனுஷர் தான், அவையும் வாழத்தான் வேணும். எங்கெண்ட வாழ்வாதாரத்தையும் எங்கெண்ட காணியையும் எங்கள்கிட்ட தாங்கும், நீங்கள் இருந்து கொள்ளுங்க. நாங்கள் எங்களுக்கு கொண்டு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நாங்கள் எங்கெண்ட கலாச்சாரத்தை பின்பற்றி நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு கொண்டு ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் வச்சுருக்கோம். ஆனால் எங்கெண்ட காணிகளுக்குள்ளேயோ எங்கெண்ட இடத்துலையோ தொந்தரவு தராதீங்க. அவனாந்தான் வேறே உண்டு. எங்கெண்ட நாங்கள் தமிழராக வாழணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் சிங்கள மக்களாகவே வாழ்ந்து கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் தெரியலையே. நாங்கள் அண்டாபுரத்துலையோ குருநாள்லையோ வந்து எங்களுக்கு காணிதாண்டு கேட்கல, இல்லை கொழும்புல தாண்டு கேட்குறோம் இல்லையே. அங்கே நீங்கள் தந்தாலும் நாங்கள் பெற போகிறதும் இல்லை.
எங்களை இங்கே நாங்கள் இங்கே இருந்து வாழ்ந்துனாங்களா அங்கே வாழையில அதுங்களா. கிபிலோயா வந்து நீர்ப்பாசன திட்டம் கொண்டு உள்ள வருது. இந்த நீர்ப்பாசன திட்டம் ஏன் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது? இது இதா மாறி போகுமோ, என்ன குடியேற்ற திட்டமா மாறி போகும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க உணர்ந்ததால சொல்றீங்க? ஏன்டா இவையில் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் ரகசியமாக தானே இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கோம். இப்போ தானே பப்ளிக்காக வந்திருக்கு. அப்போ ரகசியமாக செய்ய வேண்டிய காரணம் என்ன? ஏதோ அதில் உள்நோக்கம் இருக்குது தானே, அது தெளிவாக எங்களுக்கு விளங்குது. அதனால தான் நாங்கள் இதை இருக்கிறோம். மற்றது எங்களோட பூர்வீக காணியை நாங்கள் விட்டு கொடுக்க இந்த நேரத்தில் அவை வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் செய்யுதுன்னு சொன்னால் அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் இல்லை தானே. நாங்கள் மக்களோட சேர்ந்து பயணிப்போம், மக்களோடைய வாழ்வோம் என்று சொன்ன அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச போட்ட உடன்படிக்கைக்கும் இவரும் விவசாயத்தை அதுக்கு நிதி ஒதுக்கி கட்டுமான பணியை ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் அப்போ எந்த ஜனாதிபதி வந்தாலும் தமிழருக்கு புறக்கணித்து தான் பார்க்கணுமே தவிர தமிழரும் இந்த நாட்டு பிரஜைன்னு சொல்லி அங்கீகாரம் இல்லை. அதான் இப்போ அவங்களோட சதவீதம் 74, கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் சிங்கள மக்கள். அவங்களுக்கு நிலம் காணாது. உண்மையா அங்கே பார்த்தால் நிலம் காணாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. எங்களையே பிடிச்சி தங்களை நிலமாக்குறதுக்கான வேலைகள் இடம்பெற்று வருது. இல்லை, அந்த சட்டத்திலே இருக்காம காணி வந்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ளாக்கள் தானே முன்னுரிமை மகாவலி கொடுத்து மேலதிக காணி இருந்தால் தானே வங்காளம் கொடுக்குறத பற்றி நடவடிக்கை செய்யலாம். மாவட்டத்தில் உள்ளாக்களுக்கு மாவட்டத்தில் காணி இல்லாதாக்களுக்கு கட்டாயம் முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கணும். உங்களுக்கு அப்படி செய்ய எங்களுக்கு செய்யலை, எங்களுக்கு செய்யவும் இல்லை. நாங்கள் கேட்டதுக்கு அவ எங்கிட்ட கதையை செவிசாய்க்கவும் இல்லை. இப்போ இங்கே வந்த பிறகு எங்களுக்கும் தெரியுது, ஊடகங்களுக்கும் ஒரு விஷயம். ஏன்னா 12,000 பேருக்கிட்ட இருக்காம எங்கட இந்த பகுதியில் காணி இல்லாத இல்லை. இங்கே வந்த பிறகு ஒரு விஷயம் தெரியுது என்றால் இங்கே இருக்கிறாக்களை யாருமே கண்டுகொள்ள, எங்கள் தமிழ் தலைமைகளும் கண்டுகொள்ள இல்லை. ஆனால் ஒரு சில பேர் உங்களுக்காக நிற்கிறாங்க, அவங்கள நான் சொல்ல இல்லை, பாராட்ட வேண்டியது. ஆனால் சில பேர் வந்து அவங்களோட அரசியல் வந்து யாழ்ப்பாணத்தை மட்டுமே சுத்து கொண்டு நிற்க வேண்டியிருக்குன்னா, யாழ்ப்பாணத்தை தாண்டி அவங்களோட அரசியல் வருது இல்லை, அப்படித்தான். யாழ்ப்பாணத்தை என்று சொல்லினோம். இப்போ இந்த திட்டம் கட்டி இதில் இருக்க மிருகங்கள் எங்கிட்ட ஊர்மனைக்கு வந்தால் நாங்களும் இங்கே ஒரு செறிவாக வாழ்கிற இடம் யாழ்ப்பாணம் போன்ற ஒரு நகரத்துக்கு தான் நாங்களும் விரும்பியோ விரும்பாமலோ தள்ளப்படுவோம். அப்போ அங்கே ஒரு நெருக்கடி விலைக்கு தான் இப்போ இருக்கிற அரசியல்வாதி அப்போ இருப்பினமோ தெரியாது. அந்த நேரத்தில் ஜோதிச்சுக்கு வேலை இல்லை. என்னடா யாழ்ப்பாணத்தில் காணி இல்லை. இது வந்து ஒட்டுமொத்த வெங்கட கிராமத்துக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, தமிழ் சமூகத்துக்கே ஒட்டுமொத்தமான பிரச்சனை. ஒட்டுமொத்தமான பிரச்சனை. இதை வச்சுக்கொண்டு நாளைக்கு கேவலியம் வந்து அங்காலையும் அடுத்த வலியம் பெருமா வரக்கூடிய இனப்பெரம்பலை ஏற்படுத்துறது. ஏற்கனவே மணலாறு வெளியே அந்த பக்கத்தால் உடைச்சு கொண்டு போகுது. முல்லைத்தீவு இடையிலான தொடர்பில் மற்றது என்ன இப்போ இந்த கிபிலோயா திட்டம்ன்றதை வந்து இதுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கோ இப்படியே வச்சு குடியேற்றத்தோட செய்து விட்டால் வடக்கும் கிழக்கும் தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக பிரியும். அப்போ வடகிழக்கு இணைஞ்ச தாயகம்ண்டு நீங்கள் எளிமையல் காலத்தில் கதைக்க இல்லாமல் ஒரு நிலைமை வரும். அப்போ நீங்கள் கிழக்கு போகிறதா இருந்தால் முல்லைத்தீவிலேருந்து தென்மரபாவளியில் இறங்கி ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சிங்கள நாட்டை கடந்து தான் நீங்கள் இந்த இங்கே புல்மூட்டைக்கு போய் திருவண்ணாமலையோ இல்லாட்டி மட்டக்களப்புக்கோ போக வேண்டிய தேவை வரும். அப்போ இந்த வடகிழக்கு இணைக்க போகிறோம்னு சொல்லி கதைச்சி வேலையில் இப்போ அதுக்குள்ள சரியான சனம் இருக்குல்ல, அந்த நீங்கள் சொல்ல தென்னை இருக்குது தமிழ் ஜனங்கள் அதுவும் இந்த கிபிலோயா திட்டத்துக்கு வருது. அது அப்படியே கொண்டு கடலில் மட்டும் தொடுக்க போகிறாங்க. இதுக்கு வருது அப்படியே கடலோட கொண்டே தொடுக்க போகிறாங்க. இப்போ 3 மாவட்டம் ஒன்று அன்றாபுரத்தில் தொடங்கி வவுனியா முல்லைத்தீவு 3 மாவட்டம் 3 மாவட்டத்தை உள்ளடக்கி வருது. அப்போ அந்த 3 மாவட்டத்தில் வந்து பார்த்தால் குறுக்கறுத்து வந்துன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே இடையில ஒரு மாவட்டத்தை உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். அதுதான் திட்டம். என்ன சொல்லுங்க ஆகும் இப்போ கென்பாம் தொடர்பாமெல்லாம் சிங்கள குடியேற்றம் செய்யும். அப்போ இந்த கென்பான் தொடர்பாமல் சிங்கள குடியேற்றம் கேட்கல இந்த குளத்தை கட்டி போட்டு என்ன ஒரு 4000 5000 சிங்கள குடியேற்ற இது மாவட்டத்தோட புதுசாக உருவாக்கம் தானே ஒரு மாநிலத்தை. தனி மாவட்டமே உருவாகி அது தனி மாவட்டம் உருவாயினா நாங்கள் ஒன்றுமே செய்யலை. இந்த கென்பான் தொடர்பாமெல்லாம் தமிழ் கிராமம் தானே. அது இப்போ சிங்கள மக்கள் இப்போ அதான் அரசாங்கம் அது சரியான முறையில் செய்யணும் என்றால் அதை விட்டு கொடுத்துக்கணும். அப்போ அதுகளை செய்ய கொண்டு வரைக்கும் எங்களுக்கு சந்தேகங்கள் இன்னும் கூட வலுக்குது. அப்போ உண்மையிலே இப்போ இங்கே இருக்கிற சனம் நீங்கள் அச்சப்படுறீங்க. அதாவது இந்த ஆறு ஒன்று உருவானால் வெறும் தண்ணி மட்டும் வர போகிறல சிங்கள குடியேற்றம் வர போகிறோம். சிங்கள குடியேற்றத்தில் எங்கட மண் வளம் எங்கட வளமும் இனப்பெரம்பர் நடக்கும். ஏன்னு சொன்னால் இந்த கொக்குச்சாங்குளத்தை பாருங்க, கொக்குச்சாங்குளம் தமிழன் இடம். கொக்குச்சாங்குளம் கட்டைக்குள்ளே வந்து பிரச்சனை எடுத்துனாங்க. எடுத்தால் கொக்குச்சாங்குளத்துக்கு எம்பி மேருக்கு சொன்ன என்ன ஜிஆர் 100 குடும்பம் சிங்கள குடும்பம், 100 குடும்பம் முஸ்லீம் குடும்பம், 100 குடும்பம் தமிழ் குடும்பம்னு சொல்லி இன்று வரைக்கும் தமிழ் குடும்பம் அங்கே இல்லை. முஸ்லீம் குடும்பத்தையும் இல்லை சிங்கள குடியேற்றம் சிங்கள குடும்பம். இதுல இருந்து பாருங்க அப்படி என்று மற்ற இப்போ இந்த கிபிலோயா திட்டத்துக்கையும்
ஒரு தமிழாக்களுக்கு காணி கொடுக்குறதுக்கு இது வரைக்கும் அரசாங்கத்திட்ட உடன்படிக்கை இல்லை. அப்போ இவங்களா காணியை எங்கெண்ட தமிழாக்கண்ட காணியை தாட்டுக்கொண்டு தண்ணியை பிடிச்சிக்கொண்டு நீரை சேமித்து வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு மக்களுக்கு அந்த தண்ணியை விநியோகிக்கிறன்றது வந்து ஏற்றுக்கொள்ளலாம் உண்டு. அப்போ இதில் வந்து இப்போ எங்கள்கிட்ட 5000-10,000 ஹெக்டேர் நிலங்களும் காடும் தமிழ் மக்களுக்கு அழியுதுன்னு சொன்னால் இப்போ அதில் 1/3 பகுதியாவது தமிழ் மக்களுக்கு அந்த காணியை கொடுக்கணும் அரசாங்கம். ஆனால் அப்படி ஒரு திட்ட வரவே அரசாங்கத்திட்ட இல்லை. மற்ற காணிகள் வந்து எங்களுக்கு இந்த கூடுதலாக வர காரணம் வந்து இப்போ அந்த எங்களோட தாயதப்பன் வந்து கூடுதலாக 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா புதுசாக காணி வெட்டி தான் நெல் செய்கிறது, சின்ன பயிர் செய்ய. அப்படி செய்ய தான் காணி கொஞ்சம் கூட வர்றது. அதனால தான் இந்த பக்கத்தில் காணிங்களுக்கு கூடுதலாக இருக்குது. அதுவும் ஒரு காரணம், சின்ன பயிர் செய்ய கூட செய்கிறது. அப்போ இந்த காணிகளுக்கெல்லாம் உங்களுக்கு பெர்மிட் இருக்கு என்ன? பெர்மிட் இருந்தது, இப்போ தச்சமயம் எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் அரசாங்கத்திட்ட ஏஜிஓசியில் போய் கேட்டால் அறுபது பெர்மிட் மற்றது எல்டிஓ பெர்மிட் எல்லாம் அரசாங்கம் கொடுத்த பெர்மிட்டுகள். இன்றைக்கு நாங்கள் கேட்க போனால் அதை என்னடா பெர்மிட் உடனே கொடுக்குறே இல்லோ. முதல் வந்து காசு ஒரு குறிப்பிட்ட அளவு காசு கட்டி ரிசீட் தான் போட்டு தருவேணும். அதோட கொஞ்ச காலம் நாங்கள் செய்ய பண்ணி கொண்டு கேட்க தான் இப்போ இந்த பெர்மிட்டாக மாறுறது. ஆரம்பத்தில் இந்த ரிசீட் மட்டும் வச்சு தான் செய்கிறது, அனுமதிச்சிட்டு. கடைசியாக நடந்த காணிக்கேச்சேரி 1978 நடந்தது. 77 நடக்கைக்குள்ள வயல் காணியும் வளவு காணியும் தோட்ட காணியும் இல்லை ஜெயவர்தன். ஓ, அந்த நேரம் வந்து எங்களுக்கு உடனே காசு கட்டி ரிசீட்டும் கொடுத்து உடனே போமிட்டும். வளவு காணிக்கும் தோட்ட காணிக்கும் ஒரு போமிட்டு 2 ஏக்கர் 2, வயக்காணி 3 ஏக்கர் 2 சொல்லி உடனே வந்தவங்க எல்லாம் 2017 2019 மட்டும் நாங்கள் துப்புறாங்க. நாங்கள் 2019 தான் எங்களுக்கு புரஸ் பிடிச்சி வழக்கு போட்டது. அப்போ புரஸ் விலையமே இல்லை. இது 2021 தான் இது புரஸே கல் நட்டது. கல் நட்டும் போது நீங்கள் விவசாயம் செய்து இல்லை, அப்போ எங்களுக்கு வழக்கு நடந்து கொண்டு இருந்தது. நீங்களும் இந்த காணிக்கு போகணுன்னா வந்து வழக்கு பவுனியா கோர்ட்ஸில் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ நாங்கள் எங்களுக்கு 2025 தான் வழக்கு முடிஞ்சது, 24 கடைசிக்கு. அப்போ நாங்கள் இங்கே வந்து காணியை பார்த்தா சிங்கள மக்கள் காணியை செய்து கொண்டிருக்கோம். அப்போ எங்களை போகண்டாமண்டு மறைச்சி போட்டு பனவள பகுதி இன்னும் ஒரு ஆக்களுக்கு அந்த காணியை கொடுக்குறீங்கன்னு பாரபட்சம் பார்த்து செய்கிறீங்களா? நாங்கள் 2 வருஷம் துப்புராகி செய்த காணியை நீங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு பறித்து கொடுக்குறோண்டா இது இந்த வேலை. இப்போ நானும் இந்த நாட்டு பிரஜை தானே, எனக்கும் புள்ள குட்டிகள் இருக்குது தானே. இப்போ எந்த பிள்ளைகளுக்கு நான் காட்டுற வழியில் தான் அவே பயணிப்பினேன். இப்போ என்னையே பயணிக்கலாம் இந்த அரசாங்கம் தடுக்குமா இருந்துட்டா இந்த பிள்ளைகள் என்ன செய்ய போகுது? அப்படி ஒரு கேள்வி கொண்டு வருது தானே. இப்போ படித்து உத்தியோகம் பார்க்குறேன்டா அது அடுத்த கட்ட பிரச்சனை. இப்போ நிலம் இருந்தால் தான் எங்கள்கிட்ட இருப்பை உறுதி செய்யலாம். இப்போ நிலமே இல்லைன்னு சொன்னால் அங்கே இருப்பு என்னென்னு உறுதி செய்கிறது? அதுக்கு ஒரு இன அழிப்பு தானே. இனம் கலைஞ்சு போயிடும். ஓ, இப்போ நாங்கள் கிழக்கு ஏற்கனவே இனப்பரம்பல் மாறிட்டு திருவோணமலை மாறிட்டு இப்போ யாழ்ப்பாணத்தில் ஏதோ அதாவது வடக்கு தானே ஏதோ ஒரு பிடிச்சி கொண்டு கேட்க அதுலேயும் மாற்றினால் பெருஞ்சிக்கல் தானே. இதான் நாங்கள் திரி வச்ச குளம். ஓ, இதான் திரி வச்ச குளம். அந்தர வேவை சிங்கள பேர் மல்லாறு வெளியோயா அந்தர வேவை. இன்னும் ஒரு 20 வருஷத்தில் உங்கள்கிட்ட தமிழற்ற அடையாளமே இல்லாமல் போயிடும். சிங்கள குடியேற்றங்களுக்கான நிலம் அபகரிக்கப்படுது அப்படியா? ஓ, இப்போ என்னட்டு போகிறது? தண்ணி நிற்குமே பிரத்தியால போல காட்டால் போமே. உங்களை குளக்கட்டு வந்து துறையில் போடாது. இது குளக்கட்டு இதுக்குள்ள தண்ணி நிற்கும் போடாது. காட்டால் போமே. கொஞ்சம் இடம் தான் போகணும். இடம் இருக்குமா போகிறதுக்கு? வாங்க காட்டால். இதில் பங்கரடாக்கேண்ணா? பங்கர் இல்லை, இது முறிப்பு. ஊது பழசு 2007 நாங்கள் துப்புரவாக்கி 2009 மட்டும் நாங்கள் இது செய்த காணி. எந்த இடம் இதுக்கு பேர்? இது திருவச்ச குளம். இதை வந்து எங்களுக்கு புரஸ் வந்து வழக்க போட்டுவிட்டு சிங்களாக்களுக்கு நம்மளை காணியும் கொடுத்துருக்கு. அங்கே ஆக்கெல்லாம் விவசாயம் செய்து கொண்டு ஓ, எல்லாம் நாங்களும் இதுக்கு விவசாயம் செய்த நாங்கள் எங்களை இதுக்கு போகணாமன்னு சொல்லி போட்டு அவை இப்போ காணியில் அவைக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் உள்ளுக்கு போனால் கேஸ் அவை வந்து கேஸ் இல்லை, வழக்கு இல்லை. உங்களுக்கு வழக்க போட்டு தடுத்து வச்சிருக்கணும். தடுத்து எங்களுக்கு வழக்கில் தீந்த காணி எங்களுக்கு தர மறைக்கணும். இப்போ அதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க.
இப்போ அவங்க அவதான் இல்லாமல் செய்யணும். இவ எந்த இடத்தாக்கள் இவிய? இவ வந்து பொக்கசவை என்ன பொக்கசவை சொந்த சொந்த இடம் ஓசையெல்லாம் குடியேறி இருக்கணும். அவன் சொந்த இடம் வந்து அந்த அப்புறமா குருணாவில் தெரியல. இருக்கிறவன் பூர்வீக நிலமா இருக்கிறவனுக்கு காணி இல்லை, அங்கேருந்து வந்தவன் செய்கிறான் பக்கச்சார்பான செயற்பாடு. உங்களை தடுக்கிறது வனவள திணைக்கலாம். எங்களுக்கு வனவளத்தில் தடுத்து இப்போ மகாவை ஆக்கிடணும் இதைத்தான் இந்த இதான் இங்கே காணினாங்க. அதெல்லாம் காடுகள். இப்போ என்னடா இது மகாவலி கைப்பற்றி வச்சு கொண்டு சிங்களாக்கள் ரிசீட் பண்ணணும். 3 ஏக்கருக்கு ஒரு ரிசீட் கொடுப்பினோம். அப்போ செய்கிறாக்கள் அவைட்டுக்கு காசை கொடுத்து ரிசீட்டை போட்டு வந்தால் செய்யணும். இப்போ சிங்களாக்கள் செய்யணும். ஆனால் பூர்வீக காணி எங்கண்டு மகாவலியிட்ட ரிசீட்டை போட்டு சிங்களாக்கள் செய்யணும். இதே இது உங்களுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் வரையலாது, இவிய வேறு ஒரு இடத்துல இருந்து வேறு இடத்துலேருந்து வரையணும். இவிய தங்கி நிற்கிறதா அவங்க இங்கேயாந்து தங்கி நிற்கிறவே இந்த ஹோட்டலில் கிடக்குதா? இதுக்கு கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் கிட்டாங்க. அந்த கரையெல்லாம் ரவி என்ன சொன்னதில்லோ அதான் இந்த முறை துப்புராக்கணும். இவ்வளோ காடு அழிக்கப்பட்டிருக்குன்னு வேறு இந்த கரையை பிடிச்சி அவங்க வரைக்கும் அழிச்சிருக்காங்க. இந்த காட்டை தமிழ் நீங்கள் யாரும் அழிச்சிருந்தால் ஆக்கள் உள்ள நாங்கள் அழிச்சா வயலுக்கும் இல்லை விலைக்கு முடிக்க இருப்பாங்க. ஓ இப்போ பாருங்க பால மரங்கள் எல்லாம் பிரட்டி விட்டு காட்டிக்கோடு ஒரு தடி வெட்டினால் நாங்கள். ஆனால் இப்போ இந்த கிலோ நீர்த்தேக்கம் இதுக்கும் தண்ணி பாயும். இப்போ வண்டு இப்படி தான் பெறப்போகுது. வண்டு கட்டினா இந்த வயலுக்கும் தண்ணி பாயத்தான் போகுது. எந்த வண்டு? கிலோயா அந்த வண்டு இந்த காணிக்கும் பாயும் தண்ணி. கிலோயாவுக்கு நடுவு வராது இது வராது. ஏன் அது இப்படி கரையா தானே வருது கல். வண்டு அங்கே தானே கட்டுறாங்க அவங்க. அப்போ இன்றைக்கு விவசாயம் செய்கிறாங்க, நாளைக்கு அங்கே காணியை பிடிச்சிருந்தா நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இல்லை. இன்றைக்கு இப்போ கொக்கோச்சாங்குளத்துலேருந்து இங்கே வந்த வெங்கண்ட காணியை பிடிக்க நாளைக்கு மருதோடைக்கோ நெடுங்கணிக்கோ பெறமானன்றதுக்கு எந்த விதமான நம்பிக்கை இன்மையால் நாங்கள் நம்பிக்கை இன்மையால் வந்தாலும் நாங்கள் கதைக்கலாது. இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இனவாதம் கதைக்கல, ஏன் எங்கட காணியை பறித்து அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு தான் நீங்கள் கேட்குறோம். அவங்களுக்கு காணி கொடுக்கான்னு நீங்கள் சொல்லல, ஏன் எங்கடைய நீங்களும் அங்கால கொடுங்க. ஓ அங்காளாவேலுக்கு இருக்கு காணி அங்காலே நாங்கள் அப்போ அந்த ஆதி முதல்ல செய்யக்குள்ள இங்கே நாங்கள் செய்வோம், அங்காலாம் வெயிட் செய்யணும். அவன் ஆதி முதல்ல சரி வச்ச குளத்துக்கு கீழே வெட்டினா இந்த குளத்தை ஒரு நேரம் அரசாங்கன்னா குளக்காணி ஆயிரம்ன்ற போல குளத்துக்கு முன்னுக்கு வந்து நிற்கும். ஆனால் துப்புராக்கி செய்தது நான் தான். உங்களோட காணியை அவங்க செய்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டிய வந்து நாங்கள் இப்படி வேட்டி எட்டி பார்த்துட்டு போக வேண்டிய. அப்படி நீங்கள் கேட்க போனால் சண்டைக்கு வருவாங்க. அவங்க போன முறை வந்து வெட்டு வந்து அவங்க இந்த வயலுக்கு கீழே எல்லாம் இருக்கு. எங்களுக்கு இன்னும்படியாகாம காடாக இருக்கு கீழே காணி. அதில் ஆறு, அந்த ஆறு பெரிய ஆறு ஒன்று கிடக்கு. அந்த ஆற்றையும் மறைச்சி தான் கட்டினோம். அங்காலையும் தமிழாக்கண்ட காணி, அந்த ஆற்றுக்கு மேலே சிங்களாக்கண்ட காணி. அதுக்கு மேலே அதனால் அவன் எங்கட காணிக்க வந்து செய்கிறான். எங்கிட்ட காணிக்க வந்து செய்கிறான். நாங்கள் துப்புராக்கி தான் கொடுத்தது. வடி வச்சு காட்டணும். என்ன யானைக்கு இந்த தேங்காய் ஒன்று நேர்த்தி வைக்கிற மாதிரி இப்போ நாங்கள் செய்த மாதிரியே அவையும் பராமரித்து இதை செய்யணும். என்ன பிள்ளையார்? இது புளியரி பிள்ளையார். நீங்கள் காலகாலமாக செய்கிறதா? ஓ இது எங்கே பரம்பரை கோயில். இந்த நிலத்தில் நீங்கள் விவசாயம் செய்ய வழி வர்ற இடம். இப்போ அவ எங்களை திரத்தி போட்டு இப்போ அவ செய்யணும். இப்போ சிங்கள மகளிர் அந்த பிள்ளையார வழிபடி. ஓ இந்த பொங்கி எல்லாம் இருக்குங்க, கல்லெல்லாம் வச்சிருக்கேன். இதில் 4 தூண் கிடந்தது, இதை அடிச்சு விட்டாச்சிட்டாங்க. தூண் இல்லை 4 தூண் கிடந்த அந்த மலையில் அடிச்சு விட்டாச்சிட்டாங்க. ஏன் உடைச்சவங்க? என்னத்தை உடைச்சாங்கண்ணே? டோசர். தடி எடுத்து கால் மண்டபம். ஓ அந்த மாதிரி கால் மண்டபங்களுக்கு போகிற தூண் இது. இப்போ நாங்கள் உடைச்சா விடுவாங்களோ? அப்போ இதெல்லாம் தொல்லியெல்லாம் அழிஞ்சு போகும் தான் வேண்டும். சுற்றிக்கு வந்த மலை உச்சியில் இது வந்து எங்களுடைய மூதாதையத்தின் காணிகள். இதை நாங்கள் வந்து துப்புராக்கி செய்யும் பொழுது புரஸ் லேண்ட் என்று சொல்லி எங்களை கைது செய்து போட்டு இந்த காணிகளை சகோதர மொழி பேசும் மக்களுக்கு இந்த காணியை பகிர்ந்தளித்து கொடுத்துருக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள்கிட்ட ஆவணம் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து செய்ய எங்களுக்கு தடை. ஆனால் இதே அண்டாபுரத்துலேருந்து வந்து செய்கிறார்களுக்கு சரியென்று இந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. இதுக்கு எங்களுக்கு வந்து ஊடகவியலாளராக நீங்களும்
எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு ஒன்று எங்களுக்கு பெற்றுத்தர வேணும். மற்ற கிவிலோயா திட்டம் என்று சொல்லி இந்த காணிகளும் கிவிலோயாக்குள்ளதான் அடங்குது. நாங்கள் அபிவிருத்திக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எங்கெண்ட பூர்வீக காணிகளில் நீங்கள் விவசாயம் செய்ய எங்களை மறத்து விட்டு அதை அமலாத்தையும் தண்ணியை நீர்த்தேக்கம் செய்து போட்டு எங்களை ஒரு புறக்கணித்து பார்க்குற மாதிரி தான் நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம். ஆனால் இவ்வளவு ஹெக்டேர் நிலத்தையும் எங்களை செய்ய விட்டால் என்னத்துக்கு நீங்கள் சீனாட்டை இருந்து இந்தியாட்டை இருந்து அரிசி இறக்குமதி செய்கிறீங்கள்? நாங்கள் வெள்ளாமை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த சிறு குளங்களை கட்டித்தந்தால் நாங்கள் இலங்கையை சொர்க்கமாக மாற்றி தருவோம். அப்படியான நிலப்பாட்டில் இப்போ உமலா காணியையும் கிவிலோயா திட்டம் என்று சொல்லி உலக நாட்டிட்ட நிதியை பெற்றுக்கொண்டு எங்கெண்ட பூர்வீக காணிகளையும் தண்ணியை தேக்க வைத்து இதுக்கு இருக்கிற மிருக விலங்குகளையும் அனாதையாக்கி அதை கொண்டு வந்து பூர்வீக இடங்கள் குடிமனைகளில் விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? எங்கே நாங்கள் வாழ்கிறது? அப்போ அரசாங்கம் எங்களை ஒரு மனுஷன் மாதிரி கூட பார்க்குதில்லை. எம்பிபி அரசாங்கம் நல்ல ஒரு அரசாங்கம் எங்களை பாதுகாக்குமென்று சொல்லித்தான் நாங்கள் நினச்சினாங்க. எம்பிபி அரசாங்கமும் அதே வேலையை தான் செய்யணும். நாங்கள் இனி கடவுளைத்தான் மண்டாடணும், வேறு வழி எங்களுக்கு இல்லை. முள்ளிவாய்க்கால் மாதிரி எங்களை கொண்டே கடலுக்கு தள்ளுறது தான் எல்லா அரசாங்கமும் எங்களை யோசிக்கிறதே தவிர எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை வழங்குறதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் உடன்படிக்கைக்கு வரையினம் இல்லை. பெரியவட்டி குளம்ன்றதே எங்களுக்கு தெரியாது. அதை இப்போ பெரியவட்டி குளம்ன்ற இடத்தை போட்டுட்டு கிவிலோயாண்டு நேரடியாக எங்களுக்கு சொல்லாமல் பெரியவட்டி குளத்துக்களை அபிவிருத்தி என்ற ஒரு போர்வையில் தான் நகர்த்தினமே தவிர ஆனால் கிவிலோயா திட்டம் நேரடியாக எங்களுக்கு சொல்லினோம் இல்லை. எங்கேயுமே கிவிலோயாண்டு எந்த அடையாளமே இல்லை. அவங்களா திட்டத்தில் வச்சிருக்காங்க, மற்ற பேரை வச்சு நகர்த்துறாங்க. இந்த கல்லை கூட பாருங்க, மகாவலி கல் இல்லையே, சும்மா ஒரு கல் மாதிரி நட்டுருக்கு. சில நேரம் மக்களுடைய எதிர்ப்பு வந்தால் சில நேரம் கைவிடுறதுக்கும் எடுத்துகிட்டு போயிடும். இது இப்படியே இந்த ஆத்துக்கு இப்படியே காணி தான் எல்லாம் இது மாதிரி அளவுக்கேன. எங்களுக்கு ஓமண்டு ஒரு கதை சொல்லி காணியை துப்புராகுன்னு சொன்னா டோஸோட வந்தால் அடுத்த வருஷம் நீங்கள் வரைக்கும் இதுக்கு ஃபுல்லாக நிற வெள்ளாமையாக தான் இருக்குது. மற்ற எல்லா காலத்துலேயும் நாங்கள் தொழிற்சேயம்ன்றது பொய்க்கதை. இப்போ நாங்கள் நடந்துடுறோம். இனி எங்களுக்கு ஆஸ்பத்திரி போனால் சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் கூட சில ரோகம் கொஞ்சம் இப்போ வந்துட்டு ஐயா கிட்டுனி கொஞ்சம் செயலிழக்கிற மாதிரி கிடக்கணுவாங்க. அதோட பிடிச்ச பேர் தான் ஆல்குளோஸ். நாங்கள் எல்லாம் செய்வோம். கீரிச்சம்பா, பூளச்சம்பா, கோரா 406, வீச்சி 300. நாங்கள் பார்த்துட்டு வந்ததெல்லாம் எல்லாம் கேட்குறேன். தமிழ் மக்கள் இந்த காணி பறிமுகம் சொல்கிறேன்னா எத்தனை ஏக்கர் வரும் மொத்தமாக? 15-20 ஹெக்டேர் வரும். ஹெக்டேர் எங்கே 20,000 ஹெக்டேர் கிட்ட வரும். எல்லாம் இந்த தண்ணிக்கு தாழ போகிறோம். ஹெக்டேர்னா எத்தனை ஏக்கர்? 2.5 ஏக்கர் ஒரு ஹெக்டேர். நினைக்கிறேன் இந்த கிவிலோயா இலங்கையிலேயே ஒரு இனி 2 பெரிய ஒரு சமுத்திரமாக இருக்குது. இரணமடுவை விட பெரிய ஒரு திட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ராக்கிரம சமுத்திரம் தான் பெருசு, அதை விட பெருசாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து இல்லை, 100 இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்கு. முதல் சொன்னால் அது அலட்சியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ மகாவலியிலேருந்து வர தண்ணியை இவங்களையும் மறைக்கிறாங்க. ஓ, இது வைகாசி ஆணி மட்டும் ஓடும். குளிக்கலாம் எல்லாம் செய்யலாம். குழுகுலண்டு இதெல்லாம் நாங்கள் குளிக்கிறாங்க. வயல் செய்கையில் நம்ம குளிச்சுட்டு இது வெட்டப்பட்டது
இது ஆத்தோட இயற்கையாக அமைஞ்ச சரி நம்ம நேரம் எங்கேருந்து வருது வில்லுண்டி அதுவும் கிடக்கு ஓ ஆஹா அந்த ஆறு மற்ற கூழாங்குளம் ஆறு ஊத்துக்குளம் ஆறு எல்லாம் இதில் விழுந்து வருது வடிகட்டி வருது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பறித்துருவாங்க ஆட்டாகும் சிங்களாக ஏ என்னது அவங்களே சொல்லியிருப்பாங்க. நாங்கள் அங்கேருந்து கார் இங்கே வந்தோடனே சிங்களாக்களை சொல்கிறாங்க. நான் இதில் இருந்தேன். முதல்ல ஒரு பைக்கில் 2 பேர் வந்தவங்க, 2 கத்தியோட வந்தாங்க. வந்தோடனே இதில் இறங்கினவங்க இறங்கி என்னத்துக்கு இதில் இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வானம் பார்க்க வந்து நிற்கிறேன்ட்டுன்னு. உங்கள் 6 போகணுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு 6-7 பேர் போகிறாங்க அப்படின்னு. டக்காசுன்னு வாகனத்தை பார்த்தாங்களா. அதுக்கு பிறகு ஃபோன் அடித்தாங்க. அடித்தோன்னு திரும்பி 3 பைக்கு வந்துச்சு. வந்தோடனே சரசரன்னு இதாலேயே போகிறாங்க. ஒருத்தன் தமிழ் கயக்கிறான், மற்றவங்களுக்கும் தமிழ் தெரியாது. ஸ்ரீலங்கா பொருஜின பெருமன டிஷர்ட் தான். ஓ ரைட் அந்த மஞ்சள் ஹெல்மெட் போட்டவர்தான் இதுன்றது. மற்ற இன்னொருத்தன் காய்ச்சிட்டு போய் கொண்டு இருக்கான். இல்லை காய்ச்சிட்டு போய் கொண்டு இருக்கான். மீள் குடியேற்ற மந்த முடிய இப்படி இப்படி ஆமையான இருந்தவன் அவன் தான் கட்டி போட்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் இதில் தான் வழிபாடு செய்தீங்களா முந்தி? இல்லை, அது அந்த கல் உடைக்கிறதுக்கு வெடி போடுறது. அதான் ம் தமிழ் பிராமி எழுத்து தான். இதுன்னு வெடிவச்ச கல்லுண்ணே. வெடிவச்ச கல்லுன்ற மலையில் வந்து நாங்கள் பார்த்த விஷயம், தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இங்கே. தமிழ் பிராமி என்று தமிழ் பிராமி தான் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட தமிழி அல்லது தமிழியண்டு இப்போ சொல்கிறாங்க. முந்தி தமிழ் பிராமி சொல்கிறது. இங்கே இதை கொண்டு இங்கே கானாட வடிவத்தை ஓ இந்த ஒரு பக்கம் எழுவே இல்லை. கொஞ்சம் வெளிச்சத்தை விடுங்க. கானா இதுதான். இப்படி தான் தமிழ் மருவி வந்தது. கீழே இருக்கிறவங்களுக்கு தமிழ் பிராமி தான். வடிவச்ச கல்லுண்ணே. வடிவச்ச கல் மலை. பண்டாரவன்னியன் ஆங்கிலேயரோட சண்டை பிடிச்சி ஒரு நாள் வந்து இந்த மலையில் தங்கி இருந்துட்டு ஆள் ஒரு இடத்துக்கு போன பிறகு ஆங்கிலேயர் இடத்துக்கு வந்தால் ஆள் இல்லை. அப்போ வடிவச்ச கல்லுக்கு வெடிச்சு போட்டு அந்த ஆத்திரத்தில் போயிருக்கிறான். அதாவது வடிவச்ச கல். அதான் வடிவச்ச கல். ஆனால் இந்த எழுத்து வடிவம் வந்து பண்டாரவன்னியனுக்கெல்லாம் முற்பட்ட காலம். அதாவது கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு மேலே. அதுக்கு மேலே இருக்கலாம். அது நாங்கள் எங்களை பழங்குடிகள் இருந்த இங்கே கட்டுமானம் எல்லாம் இருந்திருக்கு. இதில் தோண்டியதை எடுத்துக்கிறாங்க கண்ணாமல். இங்கே ஒரு கட்டுமானம் எல்லாம் இருந்திருக்கு. செங்கல்ல எல்லாம் கெச்ச மாட்டாக்கு பாருங்க. உங்கள்கிட்ட என்ன பாடுபட்டுருக்கு. ஷோ என்ன ஆனே இப்போ இது ஜானையில் விளையாட்டா? ஏதோ தோண்டி எடுத்துக்கிறாங்க. என்ன சமாட்டி சரியா? அதில் அந்த இது இருக்குல்ல, இதுல இருந்து அந்த சொல்கிறது அது புதையல் சரியா? இங்கே பாருங்க போல எந்த காலத்து செங்கட்டின்றதை பாருங்க. இங்கே அப்போ என்ன செய்திருக்கானுங்க? எந்த காலத்து செங்கட்டிட்டு பாருங்களேன். இந்த செங்கல் இது எங்களோட தொல்லியல் ஆசிரியர்கள் சொல்கிறபடி பார்த்தால் சிறிய வகையான செங்கல் வந்து பழமை, அதாவது கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு மேல் பயன்படுத்தப்பட்ட செங்கல்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய எங்களோட பட்டியாக இருக்கிற செங்கல் தான் இப்போ வந்தது. இதெல்லாம் பழங்கால செங்கல். அப்போ இவெல்லாம் இதுக்குள்ள எடுத்து கிண்டி எடுத்து அந்த இதுகளை எடுத்துட்டானுங்க. கிபில் லோயா திட்டத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது இங்கே இருக்கிற மக்கள் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் இதுதான். கிபிலோயாங்கிறது எங்களுக்கு வேண்டாம். ஏன்னு சொன்னால் கிபிலோயாங்கிற நதி அல்லது அந்த ஒரு நதி திட்டம் ஒன்று இங்கே வந்ததுன்னு சொன்னால் வெறுமனே தண்ணி மட்டும் வரப்போகிறதில்லை, தண்ணியோடு சேர்ந்து இங்கே குடியேற்றங்களும் தான் வரப்போகுது. ஒரு பிரச்சனை ஒன்று நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் இன்றைக்கு, அதுக்கும் இந்த தமிழ் மக்களுடைய நிலம், தமிழ் மக்களுடைய ஊர், தமிழ் மக்கள் இருக்கிற இடம் இருந்தாலும் தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு குழு வந்து திடீரென்று பெரும் கத்திகள்,
பெரிய பெரிய பெருங்கத்திகள், காட்டு கத்தின்னு சொல்ல பெருங்கத்திகளோட திடீரென்று எங்களை நோக்கி ஒரு குழு கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் எங்களோட சேர்ந்து வந்த அந்த அண்ணாக்களும் ஊராக்கள். அப்போ அவையெல்லாம் நாங்களாம் இந்த இடத்த அவையில் கடந்து வர வேண்டி வந்தது. முதல்ல எங்களை பார்த்தவர் சிரித்தவங்க. பிறகு திரும்பி வந்து எங்களோட பின்னுக்கு வந்து படப்பிடிப்பு குழுவை அவங்கள்ட்ட போய் என்னத்துக்கு வந்த நீங்கள் என்ன விஷயம்னு கேட்டாங்க. நாங்கள் நினச்சினாங்கள் அவியோட வயல், அதாவது தமிழ் மக்களுடைய காணிக்க வயல் செய்து கொண்டிருக்கணுமா, அதுக்கு தான் போக வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே வயல் நடவடிக்கைகள் எதுவும் நடக்க இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சத்தில் எங்களுக்கு பின்னால் அவிய வந்துட்டோம். அந்த குழு மோட்டர் சைக்கிள் எங்களுக்கு பின்னால் வந்துட்டு. ஆனால் நாங்கள் வாகனத்தை விட்டுட்டு போன இடத்துக்கு திரும்பி வரும்போது அங்கே ஒரு அண்ணனை நாங்கள் விட்டுட்டு போனாங்க. திடீரென்று 2 பேர் கத்தியோடு வந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட என்னத்துக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டு தொலைபேசி அழைப்பின் மூலம் அங்கேருந்து வேறு சிலரை அழைச்சிருக்கிறாங்க. எங்களை அச்சுறுத்துவதற்காகத்தான் அந்த குழு வந்திருக்கு. ஆனால் அச்சுறுத்துகின்ற விதம் அவர்கள் வாய் மூலமோ அல்லது சைகைகள் மூலமோ எங்களை அச்சுறுத்த இல்லை. ஆனால் அச்சுறுத்துகின்ற விதமாக அவர்களுடைய கைகளிலே கத்திகள் இருந்தது காண கிடைத்திருந்தது. இதற்கு முன்னரும் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிகரன் அண்ணே அதை கொண்டு ஒரு சிலர் இங்கே வருகின்ற போது, அருந்தபவாளன் அவர்கள் போன்றவர்கள் இங்கே வருகின்ற போதாம் அவர்களை வெட்டுவேன் என்று ஒருவர் சொன்னாராம். அதே நபர் தான் அங்கே வந்ததாகவும் அவருடைய டிஷர்ட், அவருடைய அந்த மேலாடையிலே ஒரு சின்னம் ஒன்று காண கிடைத்திருந்தது. அந்த சின்னம் தான் எங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தியது. SLPP, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி, அந்த கட்சியினுடைய மேலாடை டிஷர்ட், அந்த கட்சி அதாவது மொட்டு கட்சி ராஜபக்சக்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு மேலாடையை அணிந்து கொண்டு ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். ஒரு பெரிய காட்டு கத்திகளோடு. உண்மையை சொல்ல போனால் எங்களை அச்சுறுத்தவில்லை. அவர்களுடைய நடத்தை, அதாவது வாய் மூலமோ அவருடைய சைகைகள் மூலமோ எங்களை அச்சுறுத்தவில்லை. மாறாக ஏன் நாங்கள் இங்கே வந்தோம், எதற்காக வந்தோம் என்ற விடயத்தை அறிந்து கொள்வதற்காகவும் தற்காப்புக்கு அவர்கள், அதாவது தற்காப்பு என்பதை விட எங்களை அச்சுறுத்துவதற்காக பெரும் கத்திகளோடு வந்த விடயமும் இடம்பெற்றிருந்தது. இது அங்கே நாங்கள் காண கிடைத்தது. இந்த மக்கள் தினம் தினம் அனுபவிக்கின்ற ஒரு வேதனை அல்லது தினம் தினம் அனுபவிக்கின்ற ஒரு அடக்குமுறையை அந்த இடத்திலே நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த கிபுலோயாவை எதிர்க்க வேண்டியது இந்த இடத்திலே உள்ள மக்கள் மாத்திரமல்ல, வவுனியா வடக்கிலே உள்ள மக்கள் மாத்திரமல்ல என்பது ஒன்று நன்றாக புரிகிறது. இந்த கிபுலோயா என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரச்சனை என்பது இங்கே தெளிவாக தெரிகின்றது. காரணம், இங்கே இருக்கின்ற நிலங்கள் தமிழர்கள் விவசாயம் செய்த நிலம். இந்த நிலங்கள் ஏற்கனவே, அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து கூட இந்த 73ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த சேனை பயிற்சிகை என்று அறிமுகப்படுத்தப்பட்டபோது அங்கிருந்து வந்து இங்கே இளைஞர்கள் விவசாயம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலங்கள் இங்கே இருக்கின்றது. இன்னும் பல இந்த கிராமங்களை சுற்றியுள்ள மக்கள் இங்கே இருந்து யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து இன்னும் திரும்பி வரவில்லையாம் அந்த மக்கள். அவர்களுடைய நிலங்கள் அங்கே இருக்கின்றது. அந்த நிலங்களுக்குள்ளே விவசாயம் செய்ய தமிழர்களுக்கு முடியாது. காரணம், இது 2012ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியிலே தொல்லியல், அதாவது வனவள திணைக்களத்துக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காணிகள் எல்லாம். எனவே இங்கே தமிழர்கள் சென்று அவர்களுடைய நிலத்திலே விவசாயம் செய்ய முடியாது. அவர்களுடைய எல்லைகள் எல்லாம் இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் இந்த பூவரச மரங்களை வைத்து எல்லையிட்டு இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே அந்த பூவரச மரங்கள் இன்றும் இருக்கின்றது. ஆனால் தமிழர்களுடைய விவசாய நிலத்திலே அங்கே தென்னிலங்கையைச் சேர்ந்த மக்கள் அங்கே விவசாயம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றது. இங்கிருக்கின்ற தமிழர்களுக்கு அங்கு சென்று விவசாயம் செய்தால் உடனடியாக விசாரணை நடைபெறுகிறதாம். இது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சட்டம். அதாவது தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி. நாங்கள் இனவாதம் பேசவில்லை, எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து, அதாவது இணைந்து தான் ஒன்றை உருவாக்க முடியும். அதைத்தான் நாங்களும் சொல்ல வருகின்றோம். இணைந்து உருவாக்கலாம். ஆனால் எங்களிடமிருந்து புடுங்கி இன்னொருடம் கொடுத்து அதை உருவாக்க முடியாது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இங்கிருக்கின்ற மக்களும் சொல்கின்ற விடயம், நாங்கள் இனவாதம் பேசவில்லை ஒருபோதும். அவர்களுக்கு, அதாவது அவர்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லவில்லை, காணி கொடுக்காதீங்கன்னு சொல்லவில்லை. எங்களுடைய காணியை கொடுக்காதீர்கள். அதாவது இந்த கிபுலோயா திட்டத்தினூடாக தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் அப்படியே உள்ளே நுழைந்து இங்கே காணிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் எங்களுடைய காணிகளைத்தான் அங்கே கொடுக்க போகின்றார்கள் என்ற அடிப்படையிலும் கிபுலோயா திட்டம் இங்கிருக்கின்ற 4-5 குளங்கள், அதாவது நீரோடைகள், குளங்களை மறித்து கட்டப்படுகின்ற ஒரு திட்டமாக இருக்கின்றதாம். மற்றபடி மகாபலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய கிளை என்று சொல்லப்படுகின்றது. மகாபலியினுடைய நதி இங்கே கொண்டு வரப்பட போவதில்லை, நதி நீர் இங்கே வரப்போவதில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மாறாக இங்கிருக்கின்ற குளங்களை இணைத்துத்தான் கிபுலோயா கட்டப்பட போகின்றது. அதனுடைய மேட்டு நிலங்களிலே குடியேற்றங்கள் வரப்போகின்றதாம். அந்த குடியேற்றங்கள், இது இங்கிருக்கின்ற மக்கள் சொல்கின்ற கதை. அவர்களுடைய அனுபவத்தின்படியும் அவர்கள் கண்டதையும் வைத்துக்கொண்டு சொல்கின்றார்கள். காரணம், நாங்களும் நேரிலே சென்று பார்த்தோம். காடழிப்புகள் இடம்பெற்று காணிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான விடயம். அதற்கு இந்த வனவள திணைக்களமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே இங்கே இருக்கின்ற தமிழர்கள் கிபுலோயா எங்களுக்கு வேண்டாம், வேண்டுமென்றால் இங்கிருக்கின்ற குளங்களை புனரமைத்து தாருங்கள், இங்கே நாங்கள் விவசாயம் செய்து கொள்கின்றோம். இதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை மக்களும் உணர்ந்து கொண்டால் மேலும் சிறப்பாக இருக்கும்.